ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன். எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த 14 காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார். மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை இடம்பெற்ற சர்வமத குழு, பொது அமைப்புகள், போராட்ட குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியை சந்தித்தேன். இதன்போது காற்றாலை தொடர்பான எமது பிரச்சினையை அவரிடம் முன்வைத்தேன். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மத குருக்களையும் அழைத்து செல்வதாக இருந்தோம். இதற்காக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் ஜனாதிபதியை 3வது தடவையாக சந்தித்தேன். முதல் தடவையாக தனியாகவும், 2வது தடவையாக ஆயர் மன்றத்துடன் இணைந்து சென்று சந்தித்தோம். இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்துக்கு எடுத்து சொன்னேன். இலங்கை ஆயர் மன்றம் எங்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள். கருதினால் முன்னெடுப்பாலும் ஆயர் மன்ற தலைவர் ஆகியோரினால் உடன் முன்னெடுக்கப்பட்ட சந்திப்புக்கு சென்றேன். இறுதியாக கடந்த 2 தினங்களுக்கு முன் ஜனாதிபதியை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அனைவரோடும் இணைந்து செல்வதாக இருந்தும் அந்த செயல்பாடு எனக்கு கை கொடுக்கவில்லை. இருந்தும் நான் தனியாக சென்று குறித்த விடயம் குறித்து கதைத்தபோது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்றால், அவர்கள் குறித்த 14 காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலேயே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள். நாங்கள் அங்கு எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை. நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று மக்கள் கூறுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன். எனினும் அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், குறித்த 14 காற்றாலைகளை அமைத்ததன் பின்னர் மன்னாரில் கனிய மணல் அகழ்வையோ அல்லது மேலதிக காற்றாலைகளையோ ஒருபோதும் அமைப்பதில்லை என்ற வாக்குறுதியை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார். கனிய மணல் அகழ்வு மன்னாரில் முற்றாக இல்லை என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தினார். அமைச்சரவை ஊடகம் அதனை எமக்கு உறுதிப்படுத்தி தருவதாகவும், குறித்த 14 காற்றாலைகளையும் மக்கள் அனுமதிக்கின்ற போது இந்த ஒரு அரசாங்கம் இச்சிறிய தீவில் கனிய மணல் அகழ்வு மற்றும் மேலதிக காற்றாலை அமைத்தல் போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதிக்கப் போவதில்லை. அதற்கு அமைச்சரவையூடாக உறுதிமொழி வழங்குவேன் என கூறினார். எது எப்படியாக இருந்தாலும் நான் மன்னாரில் மக்களை சந்தித்த பிற்பாடு இதற்கான நடவடிக்கையை எடுக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்தேன். நாங்கள் எவ்வித ஆணவத்திலும் கையொப்பமிடவில்லை. உண்மைக்கு புறம்பான செய்திகள் இணைய ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. நான் எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை. தாங்களாகவே ஊகித்து வெளியிட்ட செய்தியாக அமைந்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மக்களுடன் இன்னும் கலந்துரையாட வேண்டியுள்ளது. அதன் பின்னர் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார்.